தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். அவர் நற்செய்தியை பறைசாற்ற பணியானது அருட்தந்தையர்களுக்கும் அருட்கண்ணிகளுக்கும் மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாக்கியங்களில், இதோ நீங்கள் செல்லுங்கள், எல்லோரும் என் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். அப்படி என்றால் உலகிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்கிற சமயத்தில் யார் அந்த நற்செய்தி? இயேசு. அப்போ இயேசு பற்றி நான் சொல்ல வேண்டும். முதலில் என் குடும்பத்தில் நான் ஆரம்பிக்க வேண்டும். என் கணவனிடத்தில், என் மனைவிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் சகோதரிடத்தில், என் பெற்றோரிடத்தில் தெய்வம் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு சாட்சியான வாழ்க்கை இது அங்கு நான் வாழ வேண்டும். அதன் பிறகு என் அன்பியத்தில் உள்ளவர்கள், என் பங்கில் உள்ளவர்கள், இதோ இந்த திருச்சபையில், இதோ என் அருகில் இருக்கிற மக்கள் மத்தியில் வாழ்கிற சமயத்தில் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். அந்த நற்செய்தியை இறை வார்த்தை வழியாக மட்டுமல்லாமல் செயல் வழியாக பிறர் அன்பை மையப்படுத்தி நான் வாழ்கிற பொழுது நற்செய்தியை நான் அறிவிக்கின்றேன். எந்த ஒரு ஜாதி பேத வித்தியாசம் இல்லாமல் நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு இன வித்தியாசம் இல்லாமல் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்குற சமயத்தில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று உணர்ந்து நான் செயல்படுகிற சமயத்தில் நிச்சயமாக இதை நம்மளால் வாழ முடியும். ஆனால் அந்த மக்களே, இது நாம் செய்யாமல் இருக்கின்றோம். நாம் செய்த தவறு. நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்து கொண்டு நற்செய்தி நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பணியில் ஈடுபடுவோம். இயேசுக்கான ஒரு சாட்சியை நாம் வாழ்வோம். கண்கள் பிடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உமக்கான ஒரு வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை நான் வாழ நீரே எனக்கு கிருபை புரிந்தலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.